இட்லி தோசைக்கு எப்போவுமே சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கும்பகோணம் கடப்பா. இது செய்கிறதுக்கு குக்கரில் 1 கிளாஸ் பாசிப்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி வெந்து வந்த உருளைக்கிழங்கு பருப்பை ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்ச உருளைக்கிழங்கு பருப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணியாக கலந்து எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்து 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். 1 நிமிஷம் கொதித்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி கலந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான கடப்பா ரெடி. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.